10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம்மில் cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta. இங்கே LHR யார்னா a square minus 1 divided by a square plus 1. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பொழுதும் போல் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுவோம். கொஸ்டின் எடுத்து எழுதிடலாங்களா? என்னது கொஸ்டின்? cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 by a. இந்த ஏவை லெஃப்ட்டு கொண்டு வாங்க. ஏவை லெஃப்ட்டு கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் போகும். அப்போ டிவிஷனில் இருக்கிற இது டினாமினேட்டரில் இருக்கிறது இல்லையா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு போகும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறுதுன்னு அர்த்தம். அப்போ 1 plus sin theta divided by cos theta. இப்போ முடிச்சிட்டோமா? ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றும் பண்ணலை, ஏவை லெஃப்ட்டில் வச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நம்பர் நியூமரேட்டர்லையும், நியூமரேட்டர் நம்பர் டினாமினேட்டர்லையும் வந்திருக்கு. இப்போ எல்ஹெச்எஸ்ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதிட்டோமா? எழுத ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சைன் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாதிரி கொடுத்த இதில் இப்போ நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஏவோடது என்னது? 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த காஸ் டீட்டா ரெண்டுக்குமே காமனானது. ஸோ இதுக்கு தனித்தனி எழுத போகிறோம். 1 பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போ இது என்னவா மாறுதுன்னு பார்ப்போமா? இப்போ ஏ ஈக்குவல் டு 1 பை காஸ் இங்கே சீக்கன் டீட்டாவாக மாறும். சீக்கன் டீட்டாவாக மாறும். சைன் பை காஸ் இங்கே டேன் டீட்டாவாக மாறுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எல்ஹெச் சைடில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு எழுதியிருக்கோம் இல்லையா, ஏ ஸ்கொயர்னால் இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் டீட்டா டேன் டீட்டாவை தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா ஏவோட பவரில் தான் ஸ்கொயர் இருக்குது, அதனால தான் ஒட்டு மொத்தமாக பவரில் ஸ்கொயர்னு போட்டு மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே அடுத்து ஏ ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு தான் இங்கே என்னது? சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதிட்டோமா? இப்போ இந்த ஸ்கொயர்டால் உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர்டாக இருக்கும்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா. இப்போ மல்டிப்ளை 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை அதே சேம் தான் இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா ப்ளஸ் 1 அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே வந்துடுவோம். இப்போ சீக்கன் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 உள்ளே கொண்டு வர போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த மைனஸ் 1 உள்ளே வச்சுருங்க. மைனஸ் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா. கொஸ்டின் அப்படியே எழுத போகிறோம். இந்த மைனஸ் 1 மட்டும் இங்கே முன்னாடி கொண்டாந்து எழுதிட்டோம், அவ்வளோதான். 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா டிவைடட் பை இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1 இருக்குது. ப்ளஸ் 1 இங்கே எழுதிடுங்க. இப்போ ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ரிமைண்டர் இருக்கிறது அப்படியே தூக்கி எழுதிடுங்க. டேன் ஸ்கொயர் 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா. இப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ரிமைண்டர் இருக்கிறதுலாம் பார்ப்போமா? யார் இருக்கா? இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர்டு என்னவாக மாறும்னா டேன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். சீக்கன் என்னவாக மாறுது? டேன் ஸ்கொயர் டீட்டா. ரிமைண்டர் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க. கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா டிவைடட் பை இங்கே சீக்கன் இருக்கு இல்லையா, இந்த சீக்கன் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதுவோம். இந்த சீக்கன் ஸ்கொயர்டை அப்படியே எழுத போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இந்த டேன் இங்கே என்னவாக மாறுதுன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறுது. மேலே சீக்கன் வந்து டேனாக மாறுது. ஏன்னா ரெண்டு பேர் சேமாக இருந்தால் தானே 2 காமனாக வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே சீக்கன் இங்கே டேன் இங்கே என்னவாக மாறுது? சீக்கனாக மாறுது. ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா. நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்குவல் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுவும் டேனு இதுவும் டேனு, அதனால 2 காமனாக பொதுவாக போட்டோம். 2 டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இந்த 2 சீக்கன் அப்படியே இதை எடுத்து எழுதிடலாம். 2 சீக்கன் டீட்டா டேன் டீட்டா நெக்ஸ்ட் டிவைடட் பை அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 2 சீக்கன் ஸ்கொயர் இருக்கனால 2 சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்
2 secant theta அடுத்து tan theta. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் போட்டாச்சு. இப்போ அங்கே 2 tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும்ல, அப்போ 2 tan theta ஓப்பன் ப்ராக்கெட் tan theta ப்ளஸ் secant thetaன்னு எழுதிடணும். டிவைடட் பை 2 secant ஸ்கொயர் தீட்டா எழுதணுமா, அதில் 2 secant theta ப்ளஸ் tan thetaன்னு எழுதுனா வேலை முடிஞ்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, tan secant இந்த மாதிரி நிறைய இருக்கா. இப்போ நம்ம இந்த இடத்துல tan secant இதை மட்டும் காமனாக வெளியே எடுத்துருங்க. tan secant thetaன்னு எடுத்துட்டோமா. இப்போ tan secant 2 பேர் இருக்காங்க. tan இங்கே என்னவா மாறும்னா sin theta டிவைடட் பை cos thetaவாக மாறும். secant இங்கே என்னவா மாறும்னா 1 பை cos thetaவாக மாறும். இப்போ என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதும் இதுவும் என்னவா இருக்குது, டிவிஷனில் தான் இருக்குது. முதல் நம்ம sin theta டிவைடட் பை cos thetaவை எழுதிக்குவோம் இன்ட்டு cos theta டிவைடட் பை 1. ஏன்னா இந்த டிவிஷனில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிக்கு கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ காசும் கேன்சல் ஆகிரும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து sin theta. இப்போ a² - 1 டிவைடட் பை a² + 1 ஈக்குவல் டு sin theta. RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். LHS வந்து a² - 1 டிவைடட் பை a² + 1 ஈக்குவல் டு sin theta. RHS hence proved.